வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் டியூட்டோரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு சிம்பிளாக வித்தின் 1 or 2 டேஸ்லேயே கூட நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன். ஸோ அது பேஸ் பண்ணி ரொம்ப டெக்னிக்கலாலாம் போகாமல் தேவையான விஷயங்களை மட்டும் ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து நான் அந்த டியூட்டோரியல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு போகிறதுக்குள்ளாடி மற்ற ட்ரேடிங் ஈக்விட்டி ட்ரேடிங், ஃபியூச்சர் ட்ரேடிங் அதெல்லாம் என்ன, அதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு ஃபஸ்ட்டு சிம்பிளாக தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ப்ரைஸ் வந்து 1641 ரூபா வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒரு ஸ்டாக் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1641 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி அந்த ஒரு ஸ்டாக் வாங்கலாம். 100 ஸ்டாக் வாங்குறீங்க, எவ்வளோ ஸ்டாக் வேணாலும் வாங்கிக்கலாம். ஃபுல் அமௌண்ட் வந்து பே பண்ணி வாங்குவீங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போது ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு மந்த்லேயோ ஆர் 1 இயர்லேயோ நீங்கள் வந்து அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க ஆர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஃபுல் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி பண்ணுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈக்விட்டி ட்ரேடிங். ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா அதே ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அதோட ஃபுல் ப்ரைஸ் 1641 இருக்குது. ஆனால் நீங்கள் பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 20%, 30%, பேஸ்ட் ஆன் ஸ்டாக்ஸை பொறுத்து மாறும். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை மட்டுமே பே பண்ணி இந்த ஃபுல் ஸ்டாக்கையும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதில் ஒரு சில லிமிட்டேஷன் ஒரு சில ரூல்ஸ் வந்துருக்கு. என்ன அப்படின்னா ஈக்விட்டிலலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு ஸ்டாக் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா லாட் பேஸ்டாக தான் இருக்கும். ஒரு லாட்டுக்கு 100 குவான்டிட்டி ஆர் 500 குவான்டிட்டி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மினிமமே ஒரு பெரிய அமௌண்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பே பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20%, அரௌண்ட் 20% அமௌண்ட் ஆஃப் டோட்டல் வேல்யூவில் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். அதாவது இப்போ ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக்கு, அது 10 ஸ்டாக் தான் வாங்க முடியும் அப்படின்னா 10,000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 2,000 ரூபா 3,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியே அந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஸ்டாக்கை வந்து வாங்கிக்கலாம். சரியா, இது வந்து எக்ஸாம்பிள். பொதுவாக வந்து லாட் பேஸ்ட்னு வரும்போது இது வந்து லட்சக்கணக்கில் வரும். சரியா, ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்துள்ள ஸ்டாக்கை நீங்கள் வந்து ஒரு 2 lakhs வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதில் நீங்கள் நினைக்கலாமோ நம்ம ஸ்மால் அமௌண்ட்டு தானே பே பண்ணி பண்ணுறோமோ நல்லா ஒர்த்து தானே அப்படின்னு நினைப்பீங்க. இதில் தான் மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா ஈக்விட்டி ட்ரேடிங் எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா மே ஃபியூச்சர் இதே மாதிரி இருக்கும். மே ஃபியூச்சர், ஜூன் ஃபியூச்சர், அதாவது ஐசிஐசி பேங்க் மே ஃபியூச்சர், ஜூன் ஃபியூச்சர் அப்படின்னு இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மந்த்துக்குள்ளாடி நீங்கள் நினச்ச மாதிரி மார்க்கெட் போகணும் ஆர் அந்த மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ புக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரூலோட ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். அப்போ அந்த மந்த் எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வியாழக்கிழமை, கடைசி வியாழக்கிழமை இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து எக்ஸ்பீரி ஆகிடும். ஸோ அப்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருந்தாலும் லாஸில் இருந்தாலும் செல் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபுல் அமௌண்ட் நீங்கள் கட்டி வாங்காதனால 20%, 30% பே பண்ணி வாங்குறதுனால அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா, இது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங். மூணாவது ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் ட்ரேடிங். இதில் என்னென்னா அதை விடையும் கம்மியாக, ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணி ஒரு அட்வான்ஸாக நீங்கள் வந்து பே பண்ணி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பிரி, மந்த்லி எக்ஸ்பிரின்னு இங்கே இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஆர் 1 மந்த்துக்குள்ளேயோ மார்க்கெட் வந்து இந்த லெவலை தாண்டி போகும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் அமௌண்ட் மீன்ஸ் ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு பல்காக வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 50,000, 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் போகணும். சப்போஸ் போகலைன்னா என்ன அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்மால் அமௌண்ட் ஒரு 5,000 ருபீஸ்னால் அந்த அமௌண்ட் மட்டும்தான் லாஸ் ஆகும். சரியா, அதாவது ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உள்ள மெத்தடு தான் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இதனால தான் வந்து இது இந்த அளவுக்கு ஃபேமஸாகவும் ஹியூஜ் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இது தான். இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து பெருசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஆனால் லாஸும் ஆகிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் லாஸஸும் ஓவரால் பார்த்திங்கன்னா லாஸஸ் தான் அதிகம். காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலையும் ப்ரீட்லாம் வந்து பண்ணிட முடியாது. அதை தாண்டியும் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். சரியா, இதுதான் வந்து பேசிக்கான விஷயம்.
சரி, அப்போ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு புரிகிற மாதிரி ஒரு ஷார்ட் எக்ஸாம்பிளாக சொல்லிப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் சொல்லுவாங்க. கால்னா ஒன்றும் இல்லை, நம்ம பை செல்லுன்னு சொல்கிறது தான் இங்கே வந்து கால் ஆப்ஷன் ஆர்சிஇ, அதே மாதிரி செல்லுன்னு சொல்கிறது தான் பிஇ புட் ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது. சரியா, அந்த வேர்டு தான் மாறுதே தவிர மீனிங் எல்லாமே சேம் தான். பை செல் தான். மார்க்கெட் அப் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா பை, டவுன் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செல். சரியா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த பையிங் அண்டு செல்லர், பையர் அண்ட் செல்லர். ஸோ இது வந்து ஒரு லேண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக்காக உள்ள ஆப்ஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இது ஒரு லேண்ட். ஸோ இதில் வந்து 3 பிளாட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 லட்சம், அடுத்து பார்த்திங்கன்னா 1,10,000, அடுத்து 1,20,000. ஸோ இது வந்து செல்லர் வந்து ஒரு பிளாட்டு போட்டு 3 வந்து விற்கிறாரு. ஸோ அப்போ பையர் வந்து பார்க்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிளாட் பக்கத்தில் வந்து ஒரு மெயின் ரோடு வந்து ஹைவே ரோடு வந்து வரப்போகுது அப்படின்னு வந்து அவருக்கு தகவல் கிடைக்குது. வந்து அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா 1 மந்த்துக்கு பிறகு ஒரு ரோடு இதில் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த டைம் நம்ம போய் செல்லர்கிட்ட போய் கேட்டோன்னா அவர் இந்த ப்ரைஸ்க்கு தரமாட்டார் ரோடு வந்த பிறகு. ஸோ கண்டிப்பாக அந்த டைம் உள்ள ப்ரைஸ் டபுள் ஆயிரும். இது 1 லட்சம் 2 லட்சம் ஆயிரம், 3 லட்சம் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போவே போய் ஒரு அட்வான்ஸ் வந்து போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒரு 5,000 ரூபாய் மட்டும் பே பண்ணி இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ள லேண்டுக்கு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன மாதிரி அக்ரிமெண்ட்னா 1 மந்த்துக்குள்ளாடி, அதாவது 1 வீக்காக இருக்கலாம், ஆர் 1 மந்த். சரியா, 1 மந்த்துக்குள்ளாடி நான் வந்து இந்த இடத்த வந்து வாங்குவேன். அப்படி வாங்கலை அப்படின்னா நீ அந்த 5,000 ரூபாய் நீ வந்து வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி 5,000 ரூபாவை ரிஸ்க் எடுத்து இந்த 1 லேக் பிளாட்டை வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாரு. செல்லர் என்ன நினைக்கிறார், இது நல்ல ஐடியாவே இருக்கே, அவர் வாங்கினா நம்ம கொடுத்துக்கலாம், வாங்கலைன்னா அந்த 5,000 ரூபாய் நமக்கு தானே அப்படின்னு நினச்சி இவர் வந்து இந்த பிளாட்டுக்கு அக்ரிமெண்ட் ஓகே சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாரு. ஸோ அப்போ பையர் நினச்ச மாதிரி 1 மந்த்துக்குள்ளாடி இங்கே வந்து ரோடு வருது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2 லட்சம் ஆகலாம், 3 லட்சம் ஆகலாம். ஆனால் அவர் ரிஸ்க் எடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் தான். சரியா, அவர் நினச்ச மாதிரியே இங்கே ரோடு வந்துட்டுனா ஒரு டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பல்காக வந்து டோக்கன் அட்வான்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவார், இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த லேண்டை வாங்கிடுவார். ஆனால் அந்த டைம் மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்கும், 2 லட்சம் 3 லட்சம்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா செல் பண்ணிட்டு போவார். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச மாதிரி இந்த லேண்டு பக்கத்தில் ரோடு வந்துன்னா 1 லட்சம் ரூபாய் பிளாட்டை அவர் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு செல் பண்ணி ஒரு 2 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்து பார்ப்பார். சரியா, ஸோ அதுக்கு அவர் ரிஸ்க் எடுக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 ரூபாய் தான். அதே மாதிரி அவர் நினச்ச மாதிரி ரோடு வரல அப்படின்னா என்ன ஆகும், இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இதிலேயே இருக்கலாம், இதை விட டவுன் ஆகி போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு அதை வந்து அவர் ரிஸ்க் எடுத்து வாங்க மாட்டார். ஏன்னா இங்கே ரோடு வரலன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ அப்போ இதை வாங்கியவருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் அவர் அப்படியே விட்டுருவார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா அவருக்கு ஒரு 5,000 ரூபாய் மட்டும்தான் லாஸ் ஆகும். ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் ரிஸ்க் எடுத்து ஒரு பல்காக ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங். சரியா, நம்ம யூஸ்வலாக இங்கே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட் வந்து போட்டு வச்சு விட்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்காக வந்து இடத்த வாங்கி டெவலப் பண்ணி வந்து பிளாட்டு போட்டு ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து விற்பாங்க. ஸோ இது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டோக்கன் அட்வான்ஸ்னு ஒரு அட்வான்ஸ் போட்டு தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ஆப்ஷன் ட்ரேடிங்கும். நான் இப்போ சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெறும் பையரை ஆப்ஷன் பையர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, செல்லரை ஆப்ஷன் செல்லர்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 1 லட்சம் ரூபாய் 1,10,000 1,20,000 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து இந்த ஆப்ஷன் செயின் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இந்த லேண்ட் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இந்த செல்லர் பையர் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 2 கான்செப்ட் இருக்குது, ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர். சரியா, அந்த கான்செப்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். சரியா, ஆப்ஷன் பையர் என்ன பண்ணுறாரு, ஒரு 5,000 ரூபா கொடுத்துக்கிட்டு இந்த லேண்டை வந்து வாங்குறாரு. ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லர் நினைக்கிறாரு சரி அவன் வாங்கலை அப்படின்னா நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு நினைப்பார். ஸோ இதே மாதிரி நிறைய பேர், ஒரு மட்டும் இல்லை நிறைய பேர் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து வைப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரியே இந்த இடத்துல ரோடு வரலை அப்படின்னா செல்லர்ஸுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் எப்போவாச்சும் திடீர்னு அவங்க நினச்ச மாதிரியே ரோடு வந்துடுச்சு அப்படின்னா செல்லர்ஸுக்கு வந்து லாஸ் ஆகும். சரியா, இதுதான் வந்து கான்செப்ட். ஓவரால் ஆப்ஷன் பையர்ஸை விட ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஸ்மால் ப்ராஃபிட், அதாவது 5,000 ரூபாய் தான் டோக்கன் அட்வான்ஸில் வந்துட்டு இருக்கும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து
இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் வந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. எப்போவாச்சும் ஒருக்கா அவங்க நினச்ச மாதிரியே இந்த ஏரியாவில் ரோடு வந்துடும், அந்த டைம் அவர் வந்து லாஸில் செல் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸை விட ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு வந்து ஸ்மால் ப்ராஃபிட் வந்தாலும் கான்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு புரியக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு அதே இதை மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இது வந்து கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 44,000 இதில் வந்து நிற்கிது. சரியா? இப்போ வந்து இதில் பேங்க் நிஃப்டி அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா 43,885 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? அப்படி கரெக்டாக எக்ஸாக்டாலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 43,900, 44,000, 44,100, 44,200, ஸோ இந்த மாதிரி எடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரி. ஸோ எக்ஸ்பீரி பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பீரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பீரி இருக்குது, 2 டைப்பாக இருக்குது. நம்ம அதை வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வீக், அடுத்த வீக், ஸோ 6 அடுத்த மாதம், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட மேஜர் கான்செப்டே நான் சொன்ன ஃபஸ்ட்டு கான்செப்ட் தான். அதாவது வீக்லி எக்ஸ்பீரினா என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அப் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வீக்லி எக்ஸ்பீரி எடுத்துக்கலாம். மந்த்லி எக்ஸ்பீரினா 1 மந்த்துக்குள்ளாடி இந்த ப்ரைஸ் வந்து அப் ஆகிடும், இந்த இடத்துல ஒரு ரோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ மந்த்லி கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரியா? சரி, அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த அரௌண்ட் 44,000 பக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. சரியா? 43,900 இந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளாடி எல்லாம் ஒரு மாதம் எப்படி ஆனாலும் நம்ம எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன், அப்படி தானே? ஸோ ஒரு வாரனே நம்ம கன்சிடர் பண்ணணும், மந்த்துக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா நம்ம வீக்லி எக்ஸ்பீரி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போது பேங்க் நிஃப்டி 1 வீக்குக்குள்ளாடி நீங்கள் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் 43,900 இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 44,500 போகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இப்போவே வந்து நீங்கள் வந்து ஒரு லாட் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாருங்கள், வெறும் 39 ரூபா. அதாவது எல்டிபின்னு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ். இது வந்து ப்ரீமியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைஸ், இந்த ப்ரீமியம் வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா டெல்டா, காமா, வேகா அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கலாக கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு வேல்யூ வந்து வரும். சரியா? ஸோ அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி 1 வீக்குக்குள்ளாடி மார்க்கெட் வந்து இந்த ஏரியா தாண்டி போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ, 44,500 தான் நீங்கள் போகணும்னு நினச்சிருக்கீங்க, அது 45,000 போகுது, 46,000 போகுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டை வந்து அப் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி 44,500 மார்க்கெட் போகலை அப்படின்னா அந்த வீக்லி எக்ஸ்பீரி அன்னைக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 5,000 ரூபாய் வந்து 0 ஆகிடும். இதுதான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள கான்செப்ட். சேம் தான் செல் ஆப்ஷன்லேயும். ஏன்னா நம்ம மார்க்கெட் எப்போவுமே அப் ஆகும்னு மட்டும் நினைக்க மாட்டோம்ல. பேங்க் நிஃப்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி கிளியராக அப் ஆகிட்டுருக்கு. ஸோ 1 வீக்குன்னு வரும்போது நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அப் ஆகும்னு நினச்சி ஆர்டர் எடுக்கிறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே போயிட்டுனா நல்ல ஒரு ப்ராஃபிட். சப்போஸ் ஆப்போசிட்டாக போச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5,000 ரூபாய் லாஸ். ஸோ இதுதான் வந்து அந்த வீக்லி எக்ஸ்பீரி கான்செப்ட். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா இன்ட்ராடே மாதிரி தான் வந்து பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ஷார்ட்டாக அப்படி சொல்லிக்கலாம். அப்படின்னா மார்க்கெட் கரண்ட் ப்ரைஸ் 43,000 சம்திங் இருக்குது. ஸோ மார்க்கெட் இனி அடுத்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ அப் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 44,000க்கு மேலே போகும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அதே ஸ்டாக் ப்ரைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க 44,000. ஸோ இதை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணிக்கோங்க, 44,000. கால் ஆப்ஷன் இங்கே வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னா இது வந்து வீக்லி எக்ஸ்பீரி. சரியா? இது வந்து மேன்னு இருக்கிறனால மே எக்ஸ்பீரி என்னைக்கு முடியுது? வியாழக்கிழமை. ஸோ அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சிம்பிள். ஸோ ஒரு வாரத்துக்குள்ளாடி 44,000 தாண்டி போகும் அப்படிங்கிறது தான் உங்களோட பிளான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் வந்து பை ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாட்டு காமிக்கும். ஸோ அந்த ஒரு லாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,275 ரூபா, அடுத்து 26 ரூபா டேக்ஸு. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா பிலோ 5,000 ருபி தான் ஒரு லாட். இப்போவே நீங்கள் வந்து பை பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பீரி எத்தனை நாள் இருக்குது? இன்னைக்கு திங்கள் முடிஞ்சு இப்போ செவ்வாய் தொடங்கியாச்சு. ஸோ அப்போ செவ்வாய், புதன், வியாழன் 3 நாள் டைம் இருக்குது. நீங்கள் 3 நாள் டைமில் நீங்கள் நினச்சது மாதிரி
ஸோ 44,000க்கு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ போகுதோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டெட். மார்க்கெட் நல்லா பம்பாச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். ஆனால் நீங்கள் 44,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிடுங்க, இந்த 3 நாளைக்குள்ளாடி அதை தாண்டி போகலை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 0 ஆகிடும். இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் உள்ள விஷயம். சரியா? சரி, அப்போ இன்ட்ராடே ஆனால் நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். இன்ட்ராடே மீன்ஸ் நீங்கள் வந்து அடுத்த நாள் ஹோல்டு பண்ண மாட்டீங்க அப்படின்னா 44,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து அதை நோக்கி கொஞ்சம் தூரம் அப்பாக நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வந்துடலாம். அது 44,000 போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ப்ராஃபிட் வந்ததுமே நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பக்கத்தில் 44,000 பக்கத்தில் போனதுன்னு கூட நீங்கள் வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். சப்போஸ் நல்லா ஹியூஜாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி 44,000 மேலே போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லைனா ஸ்மால் ப்ராஃபிட்லேயே அன்னன்னைக்கு நீங்கள் வந்து முடிச்சுட்டு வெளியே வரலாம் மார்க்கெட் அப் ஆகும்போது. அதே கான்செப்ட் தான். இந்த 5,000 ரூபாயிலையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும்போதெல்லாம் நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு லாஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் அப்பாகுன்னு தானே ஆர்டர் எடுத்துறீங்க. அப்படி அப்பாகுன்னு ஆர்டர் எடுக்கும்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது, ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ லாஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது முறை. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பேசிக் கான்செப்ட். இருந்தாலும் நம்ம அதில் இன்ட்ராடேன்னு பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரி அதெல்லாம் வந்து பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. டைரெக்டாக இன்ட்ராடே மாதிரி மார்க்கெட் அப் ஆகுமா டவுன் ஆகுமான்னு பார்த்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு போகலாம். இதுலேயும் இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குது. என்னெல்லாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் எப்படிலாம் வருது, டெல்டா ப்ரைஸ் எப்படிலாம் வருது, டைம் வேல்யூ கான்செப்ட், அதே மாதிரி ஆப்ஷன் பையிங் செல்லிங் 2 இருக்குது. ஸோ அது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கலாக நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும், ப்ராஃபிட் பார்க்கலாம். முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆர்டர் எடுக்கிறது பை, எப்போ என்ட்ராகணும், எப்போ வெளியே வரணும். ஸோ அந்த ப்ரீ பிளானோட நீங்கள் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆனீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். சரியா? இதான் வந்து பேசிக் கான்செப்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.